பிரதமர் மோடி அவர்கள் நேத்து தமிழகம் வந்திருந்தார். பிரதமர் மோடி அவர்களோட இந்த விசிட்டை பொறுத்தளவுல பெரிய ஒரு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட்டாவும் இது பார்க்கப்படுது. ஸோ அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய கோரிக்கை ஏற்று நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். நேற்று மோடி அவர்கள் கோவை வந்திருந்தாங்க. இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க இயற்கை வேளாண் குறித்து. அந்த மோடி அவர்கள் கோவை வராரு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையை ஒரு அவாய்ட் பண்ணிடுவாரு, அண்ணாமலையை ஒரு பாக்குறத அவாய்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எப்படின்னா பாஜகவுடைய மத்திய தலைமை அண்ணாமலை மீது ஒரு அதிருப்தியில இருக்காங்க, அவருடைய செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த வரிசையில ரொம்ப முக்கியமான இடத்துல முதன்மையாக அண்ணாமலை அவர்கள் நின்றுட்டு இருக்காரு. மோடி அவர்களும் அண்ணாமலை கிட்ட ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பாக்குறது அண்ணாமலை அவர்களை பாஜக மத்திய தலைமை இன்னும் ஒரு குட் புக் தான் வச்சிருக்காங்களா? பார்த்தா குட் புக்ஸ்ல வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒருத்தரை பிடிக்கலன்னா பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ணாமலை அவர்களை அப்ரோச் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. ப்ளஸ் அண்ணாமலை அவர்களுக்கு நேஷனல் லெவலில் ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு லோக்கலில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் மேபி அவரை தெரியலாம், பட் நேஷனல் லெவலில் பெரிய இமேஜ் கிடையாது. பட் அண்ணாமலை அவர்களுக்கு அது இருக்கு. நேஷனல் லெவலில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஐடியாலஜிக்கலாக பேசக்கூடிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு இமேஜும் இருக்கு. ஹிந்துத்துவம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. ஸோ அந்த வகையில் ஐடியாலஜிக்கலாக அந்த அரசியலை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். யூஸ்வலாக பெரிய லீடர்ஸுக்கு அந்த ஐடியாலஜி சார்ந்து பேசக்கூடியவங்கள பிடிக்கும். ஸோ நம்மளோட பார்ட்டியோட கோர் பிரின்சிபிள்ஸை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் அவங்களுக்கு பெரிய லீடர்ஸுக்கு பிடிக்கும். ஸோ அண்ணாமலை அவர்கள் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. நேஷனல் லெவலில் நிறைய பாட்காஸ்ட்டில் பேசுறது, டீட்டெயிலாக 2-3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது குட் புக்ஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏசி சண்முகம் அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஜிகே வாசன் அவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. ஸோ அதனால யூஸ்வலாக பெரிய கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட்ஸில் ஒரு பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. மாநிலங்களில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்களை கம்ப்ளீட்டாக ஃபுல் பவர் அவர் கைக்கு போகிற மாதிரி விரும்ப மாட்டாங்க. அவர் கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இப்போ அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு, ரெண்டாவது அவரை பெருசாக அகாமடேட் பண்ணல. ஸோ அதனால பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. பதவி வைஸ் பார்த்தா பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனாலும் பர்சனல் லெவலில் மோடி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அந்த பேலன்ஸும் மெயின்டைன் ஆகும். இப்போ அண்ணாமலை அவர்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் கையில் ஃபுல் பவர் போயிடும். ஸோ பெரிய நேஷனல் பார்ட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டஸ்கோவை உள்ள மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த பேலன்ஸ் இருக்கும். ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கவுண்டர் பண்ண இன்னொருத்தர் அங்கே இருப்பார். அவர் இல்லைன்னா ஃபுல் பவர் ஒருத்தர் கையிலேயே குவிஞ்சிடும். அப்படி ஒருத்தர் கையில் ஃபுல்லாக பவர் குவிஞ்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? எடுத்தது நேஷனல் லீடர்ஷிப்பை நோண்டி பார்ப்பாரு, மெதுவாக அவங்கள சேலஞ்ச் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதனால ரீஜனல் லெவல்லையே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சைடில் நயனார் நாகேந்திரன், இன்னொரு சைடில் அண்ணாமலை அந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணவும் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக குட் புக்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஆக்சுவல் எவிடன்ஸை பார்க்கும்போது பெருசு அகாமடேட்டும் பண்ணலையே. மற்ற நிறைய லீடர்ஸ் அகாமடேட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை அகாமடேட் பண்ணல. ஸோ அந்த ஃபேக்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி பெரிய அளவில் இன்னும் கட்சிகள் சேரலை அப்படின்னாலும் இந்த கூட்டணியே ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்ற அளவு தான் மக்களிடையே போய் சேர்ந்துருக்கு. இவங்க சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்பொழுது அண்ணாமலை அப்படின்ற ஒரு இமேஜ்க்காக பாஜகவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பாஜக ஒரு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அண்ணாமலை வெளியே இருக்காரு, வேறு ஒரு மாநில தலைவர் இருக்காரு. இப்போ அண்ணாமலை ஓரம் கட்டிட்டு இந்த கூட்டணி ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணிக்கு பாஜகவோட வலு சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டுல அண்ணாமலையோட சேர்த்துதான் ஒரு பெரிய பிம்பமாக பார்க்கப்பட்டுச்சு. அண்ணாமலை இல்லாம பாஜக என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டுல.
இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக மாதிரியான ஒரு கட்சி அண்ணாமலை மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி கிடையாது. அது ஒரு நேஷனல் பார்ட்டி. பிளஸ் நான் ஏத்துக்கலனாலும் அது ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி தான். அந்த ஐடியாலஜி நான் ஏத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி தான். அதனாலதான் ஆக்டிவான கேடர்ஸ் இருக்காங்க. இப்ப களத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க பாஜக காரங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடியாலஜில நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பார்ட்டிஸை பொறுத்தளவுல ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்து மட்டுமே அந்த கட்சி இருக்காது. மேபி சில இண்டிவிஜுவல்ஸ் மேல தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் இருக்கலாம். பட் அண்ணாமலை இல்லைன்னா பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அப்பாயிண்டட் லீடர் தானே. அவர் அப்பாயிண்ட் தானே பண்றாங்க. அவர் ஒன்றும் கீழே இருந்து அப்படியே செல்ஃப் மேட் லீடராலாம் அவர் வரல. திடீர்னு பட்டுன்னு அவரை ஐடென்டிஃபை பண்றாங்க, கரெக்டான ஒரு லீடரை ஐடென்டிஃபை பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் அந்த ப்ராசஸ்லயே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. லீடர்ன்றவர் களத்துல இருந்து இறங்கி வரணும், கீழ இருந்து இறங்கி அங்கிருந்து உருவாகி வரணும், கிரவுண்ட்ல இருந்து உருவாகி வரணும். மேல இருந்து அப்பாயிண்ட் பண்றது கரெக்டா இருக்காது. மோடி அவர்கள் அப்படிதானே உருவாகி வந்தாரு, அப்பாயிண்டட் லீடர்ல இல்ல. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உருவாகி வரணும். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சென்ட்ரல்ல பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இருக்கும்போது ஸ்டேட்ல அவங்க லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு வந்துடுறது, அது அவ்வளவு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. பட் எனிவே அண்ணாமலை கேஸ்ல அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பெரிய ஒரு குரோத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. இப்ப அண்ணாமலை இல்லாம இருக்கிறதால அலைன்ஸுக்கு பாதிப்பான்னு நீங்க கேக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அண்ணாமலை அவர்களை டவுன் சைஸ் பண்ணது அந்த அலைன்ஸுக்கு நல்லதுன்னு தான் பாக்குறேன். அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா திரும்பவும் ஒரு குழப்பத்தை தான் கிரியேட் பண்ணுவார். ஏன்னா பாஜக குரோவாக அது அதிமுகவுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு அலைன்ஸ் நல்லா ப்ராப்பரா ஜெல் ஆகணும்னா அப்ப அண்ணாமலை அவர்களை டவுன் சைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதிமுகவை அகாமடேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பிளஸ் இப்ப அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து அரசியல் பண்ணிட்டார் 24ல. நீங்க அதிமுகவை 24ல எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அதிமுகவே கூட்டணி வச்சு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணா கண்டிப்பா நிறைய மன கஷ்டம் இருக்கும். ரெண்டாவது இபிஎஸும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி ரெண்டு பேருமே கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள், அதுலயும் சிக்கல் கண்டிப்பா இருக்கும். இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல கொங்கு பகுதியில நான் தான் பவர் சென்டரா இருக்குன்னு எதிர்பார்ப்பார். அப்ப ஃப்ரெஷ்ஷா இன்னொருத்தர் உள்ள வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது, அங்கேயும் சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப பாஜகவுக்கு அஜெண்டா ரொம்ப கிளியர். நமக்கு 29ல தமிழ்நாடு தேவை, சில சீட்ஸ் இங்க இருந்து வரணும். அதுக்கு 26ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், டிஎம்கேவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுக தேவை. அதிமுக தேவைன்னா அண்ணாமலை அவர்கள் டவுன் சைஸ் பண்ணி தான் ஆகணும். இது அண்ணாமலை அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி நேஷனல் லெவல்ல பாஜகவோட ப்ரையாரிட்டி வேறையா இருக்கு. எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் 29ல, அது முக்கியம் தான். ஆனா அண்ணாமலை பார்த்து தான் இங்க நிறைய பேர் பாஜகக்குள்ளே வந்தாங்க, பாஜக ஒரு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அண்ணாமலை நம்ம டவுன் சைஸ் பண்ணும்பொழுது, அவர் ஓரம் கட்டும் பொழுது அந்த மக்கள் என்னவாக நினைப்பாங்க, அந்த மக்கள் பாசிட்டிவா இந்த என்டிஏக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வேற வழி இல்ல, நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிதான் யோசிப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுல திமுக எதிர்த்து பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, திமுக வெறித்தனமா எதிர்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தேவைப்பட்டா பாஜக திமுகவோட கூட்டணி வைப்பாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அது பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். திமுக எதிர்த்து இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு திடீர்னு திமுகவோட கூட்டணி வச்சு அது பிரச்சனை தான் கிரியேட் பண்ணும். பட் நான் சொல்றேன், யோசிக்க மாட்டாங்க. திமுகவும் யோசிக்க மாட்டாங்க, பாஜகவும் யோசிக்க மாட்டாங்க. தேவைன்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்ல எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. அப்ப தேவைன்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது லோக்கல்ல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவனுக்கு பெரிய மனசோர்வை ஏற்படுத்தும். பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு சில சீட்ஸ் தேவை, அப்ப நான் போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண தான் செய்வேன். இல்ல எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தா கடுமையா எதிர்ப்பேன். இங்கேயும் அதே தான். அவங்களுக்கு பாஜகவை நீங்க தமிழ்நாட்டுல வளர்க்குறீங்களா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. அதை தாண்டி எனக்கு இம்மீடியட்டா சில தேவைகள் இருக்கு. இம்மீடியட்டா எனக்கு பவர்ல என் பவரை நான் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணணும். 24ல நீங்க ரைட்டு 10% சீட் ஓட்டு வாங்கினீங்க, சூப்பர். ஆனா எனக்கு இப்ப சீட்ஸ் வேணுமே. பாஜக மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டிக்கு சீட்ஸ் வேணும். இம்மீடியட்டா சீட்ஸ் அவங்களுக்கு தேவை இருக்கு. 24லயே அவங்க நினைச்ச மாதிரி ஸ்வீப்லாம் பண்ண முடியல அவங்களால, சிம்பிள் மெஜாரிட்டிலாம் கிடைக்கல. 29ல சூழல் இன்னும் மோசமா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அலைன்ஸ் கேம்லாம் விளையாட வேண்டிய தேவை ஏற்படலாம். திமுக மாதிரியான ஒரு கட்சி மேபி தேவைப்படலாம். அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தா அதிமுக தேவைப்படலாம். அதை கூட இதை வச்சு டெஸ்ட் பண்ண முடியும். 26ல அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதிமுகவே நம்பலாம் 29லயும்.
ஸோ அவங்க அந்த கால்குலேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அண்ணாமலை என்கரேஜ் பண்ண மாட்டீங்கல்ல. இப்ப ஒரு கட்சியை நல்லா வளர்க்கணும்னா என்டிகே நல்லா வளருது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அந்த கட்சி ஃபுல்லா சீமானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவருக்கு பிடித்த மாதிரி அந்த கட்சியை வளர்க்குறாரு. அவருக்கு பிடிச்சா கடல் மாநாடு வைக்கலாம், மலைகள் மாநாடு வைக்கலாம். ஸோ அதை மோல்டு பண்ணி அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் கண்ட்ரோல்ல அவரு பண்றாரு. அந்த கட்சியில ஃபுல் ஒரு பெரிய வாய்ஸ்னா அவரு தான். இப்ப அண்ணாமலை அந்த மாதிரியான கேரக்டர் தான், சீமான் மாதிரியான கேரக்டர் தான். அவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கு. அதனாலதான் அவரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற வாய்ஸஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்றாரு. தமிழ்நாடு பாஜகவோட ஒன்லி வாய்ஸா அண்ணாமலை அவர்கள் இருந்தார். ஃபுல் கண்ட்ரோல் அவரு எடுத்தார். பட் இதுல என்னன்னா, என்டிகேன்றது சீமான் அவர்கள் பெரிய அளவுல உருவாக்குன ஒரு கட்சியும் கூட. ஆனா பாஜக அப்படி கிடையாது. அது ஒரு நேஷனல் பார்ட்டி, தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்திருக்கிற பார்ட்டி இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல ஃபுல் கண்ட்ரோல் நீங்க வச்சிருந்தாலும் நேஷனல் லெவல்ல வேற தேவை வந்துன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்க சீமான் அவர்கள் ஸ்டைல்ல நீங்க பிஜேபியில பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இங்க அப்படிதான் ஆயிருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்களை இப்ப சைட் லைன் பண்றாங்க. பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டியில, ஒரு பெரிய நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில நீங்க ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியனாவும் பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த உள்ள காய்கள் நகர்த்துறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கம் நேற்று வந்த மோடி அவர்கள் ஓபிஎஸ் மீட் பண்ணுவாரு, டிடிவியை மீட் பண்ணுவாரு அப்படிதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா யாரையுமே அவரு மீட் பண்ணவே இல்லை. இபிஎஸ் அவர்கள் ரொம்ப மலர்ந்த முகத்தோடு வெல்கம் பண்றாரு. அவர் கொடுத்தது புத்தகமோ இது கோரிக்கையெல்லாம் வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ யூபிஎஸ் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாரா மோடி? பார்த்தா ஆகணும். ஏன்னா இப்போ எலெக்ஷன்ல நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அடுத்து அந்த அலைன்ஸை ஒர்க் ஆக வைக்கணும். அப்போ இந்த அலைன்ஸ் நல்லா ஜெல் ஆகுது, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற விஷயத்த காட்டணும். அப்போ லீடர்ஸ் சேர்ந்து இருக்கிறது, நல்லா பாசிட்டிவா பேசிக்கிறது. இப்போ ஆஃப்லைட் பாருங்களேன், பெருசா பாஜக அதிமுகவை குடைச்சல் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, கூட்டணி ஆட்சி இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசினாங்க, பிரச்சனைகள் ஆச்சு, தொடர்ச்சியா அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பாங்க. இனிமேல் நம்ம எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும், பெரிய பிரச்சனைகள் எதுவும் பண்ணக்கூடாது. எதிர்கட்சி திமுக தான் இப்ப பவர்ல இருக்காங்க. அப்போ அவங்களை எதிர்த்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாலிடிக்ஸ் பண்ணுன்ற இடத்துக்கு இப்போ வந்திருப்பாங்க. ஸோ அதனால ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆக டெஃபினட்டா ஆரம்பிக்கும். ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்களெல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு பாக்குறேன். ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்ப ஸ்பேஸ் இல்லை. அதுவும் அவர் இப்ப ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் போய் சந்திச்சாச்சு. ஸ்டாலின் அவர்களை போய் அவர் சந்திக்கிறாருனாலே இனி நான் உங்களை நம்பி இருக்க போறது இல்லை, உங்களை மீறி நான் செயல்பட போறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டாலின் கிட்ட போறார். ஸோ அது வரைக்கும் அவர் ரிக்வஸ்ட் பண்றாரு, என்ன எப்படியாவது அகாமடேட் பண்ணுங்கன்ற அளவுக்கு அவர் ஓப்பனாவே ரிக்வஸ்ட் பண்றாரு. பட் அந்த ரிக்வஸ்ட்டுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் பாஜக சைட்ல இருந்து வரல. அப்படி இருக்கும்போது ரைட், இனி பொறுத்து பிரயோஜனம் இல்லை, நான் உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சைடு போறார். அதுக்கப்புறம் ஓபிஎஸோட அரசியல் செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்கு? அதிமுக எதிர்ப்பு, இபிஎஸ் எதிர்ப்பா தான் இருக்கு. அதுவும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இனி ஃபியூச்சர்ல ஓபிஎஸ் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இதெல்லாம் நடக்கலன்னா கூட எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸோட லீடர்ஷிப் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இபிஎஸ்ஆல ஓபிஎஸ் அகாமடேட்டே பண்ண முடியாது. இது டிடிவி அவர்களுக்கும் பொருந்தும். அதனால டெஃபினட்டா அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஓபிஎஸ் ஆப்சண்டா இருந்தது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. அது போக டிடிவி அவர்களை பொறுத்தளவுல தெரியல. டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் பண்றதெல்லாம் பாஜக கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய அரசியலா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிடிவி அவர்களை பாஜக வழி கொண்டு வந்திருக்கு. டிடிவி அவர்கள் பாஜகவை அக்ரெசிவா எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணாரு. ஆனா ஓரளவுக்கு வழி கொண்டு வந்துட்டாங்க. அதிகப்படியான ப்ரெஷர் போட்டு ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப திரும்பவும் டிடிவி அவர்கள் இக்கட்டான ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்காரு. அவரால் பாஜகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது, அதிமுகவோடையும் வைக்க முடியாது, டிஎம்கேவோடையும் வைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ எங்கேயுமே கூட்டணி வைக்க முடியாதுன்ற சூழல் இருக்கும்போது அவர் வேற வழியே இல்லாம என்ன பண்றாருன்னா இபிஎஸ் அப்படின்ற அந்த நேமை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகே பக்கம் போலான்னு பாக்குறாரோ? டிவிகேவும் பாசிட்டிவா பேசுறாருல. அது டிவிகே ஒத்துக்கணும்ல, அது நமக்கு தெரியல, அது என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இப்போ டிடிவிக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னு வரும்போது அவர் அட்டாக் பண்றாரு. பட் அது பிஜேபிக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. ஸோ பிஜேபி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாருமே ஐடியலா டிவிகேவோட போறதை விரும்புவாங்க. ஏன்னா ஏறக்குறைய எல்லாம் ஒரே அரசியல் தான். டிவிகேவாலையும் அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது, இவங்களாலையும் அந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது.
ஸோ இவங்க எல்லாம் சேர்றது ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது கரெக்ட்னு தான் தோணுது. ஆனா இப்ப டிவிகேவுக்கு சிக்கல் என்னன்னா, நாங்க மாற்று அரசியலுக்கான கட்சின்றாங்க. நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்ட்டி, எங்களுக்கு இந்த ஊழல் பேகேஜ் எல்லாம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த பழைய கட்சிகள் எல்லாம் உங்க வண்டியில ஏத்துனீங்கன்னா உங்களுக்கும் அந்த இமேஜ் கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் அந்த அப்ரோச் இருக்காது. இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல, ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, பேக்கெட்ல அந்த தலைவரோட போட்டோ, அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே அவங்க அந்த பழைய ஜென்ரேஷனுக்கான பார்ட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிடும். நீங்க மேடைகள்ல இந்த தலைவரோட எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நீங்களும் அவங்களோட ஒண்ணா மாறிடுவீங்க. உங்களோட அந்த மாற்று அரசியலுக்கான கட்சி நாங்க புதுமையான ஒரு ஃப்ரெஷ்ஷான கட்சின்ற இமேஜை உடைச்சிரும். ஸோ அதை விரும்புவாங்களான்னு தெரியல. ஆனா விஜய் இவங்களோட எல்லாம் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு இன்னும் பெரிய பம்பர் தான். விஜய் ஒரு சைட்ல நிக்கிறாரு, டிடிவி ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையன்லாம் இன்னொரு சைட்ல நிக்கிறாருன்னா கூட அது டிஎம்கேவுக்கு நல்லதுதான். இவங்க எல்லாமே ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் உடைப்பாங்க. விஜய் அப்புறம் இந்த மீதி இருக்கக்கூடிய 3 கட்சிகள் எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா, 3 கட்சிகள்ல 3 ஆட்கள் சேர்றாங்கன்னா அது திமுகவுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அது ஸோ என்னன்னு தெரியல, அது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லா ஓட்ஸும் அங்க கன்சாலிடேட் ஆகுது இல்ல. பட் நமக்கு தெரியல அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு என்னமோ நான் விஜய் போக மாட்டார்னு நினைக்கிறேன், அலைன்ஸை விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 26ல ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுகவோட கை ஓங்கிரும். செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் இவங்களுடைய சத்தங்கள்லாம் அதுக்கப்புறம் இருக்காது. நான் சொல்றேன், அதிமுகவை பொறுத்தளவுல இபிஎஸ் மட்டும் ஒரு வெற்றியை மட்டும் கொடுத்துட்டாருன்னா அதிமுக பேக் டு நார்மல். அவ்வளோ ஹெலிகாப்டரை பார்த்து சல்யூட் அடிக்கிறது, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் காலகட்டத்திலும் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ரைட், நமக்கு ஒரு மீட்பர் கிடைச்சிட்டாரு, இவருக்கு முன்னாடி நீ போக வேண்டியதான்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. தோத்துட்டாருன்னா சிக்கல், தோத்துட்டாருன்னா தோல்வியை ஹேண்டில் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் மாதிரி இன்னும் 4-5 பேர் உருவாயிருவாங்க. அது கூட பெரிய சிக்கலா பார்க்கல. நான் என்ன பாக்குறேன்னா, பார்ட்டியை ஹோல்ட் பண்ணிட்டாருங்க. இபிஎஸ் கண்ட்ரோல்ல தான் பார்ட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ், டிடிவி அப்புறம் செங்கோட்டையன் ஒரு பெரிய த்ரெட் கிடையாது. இன்னைக்கு மீடியா தான் அவங்க ஒரு பெரிய த்ரெட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். சில பகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் பெரிய பொலிட்டிக்கல் த்ரெட் கிடையாது இபிஎஸ்க்கு. ஆனா மீடியா அவங்கள பெருசா ஊதி பெருக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன்ல தோத்தாங்கன்னா இபிஎஸ் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கும்னா, அதிமுகன்ற கட்சியை சுருங்கிடும், ரொம்ப வீக் ஆயிரும். இப்பவே நிறைய பகுதிகளில் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் அதனால என்ன நடக்குது. ஆனா ஜெயிச்சாச்சுன்னா பேக் டு நார்மல். அதிமுக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பேக் டு நார்மல் அவங்க ரொட்டீன் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிரச்சனை இருக்காது. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சிஎம்ஆ பொறுப்பேற்கிறார். பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நேற்று ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்தில் நடந்தது. பள்ளிக்கு போன ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியை வழிமறைத்து ஒரு போதை ஆசாமி படுகொலை செய்த ஒரு சம்பவம் நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா? 20 வயசுல ஒரு பையன் மதுவுக்கு அடிமையாகி கொலை பண்றான் அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு சமூகம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? அதான் இப்ப ராமேஸ்வரம்ல நடந்த அந்த சம்பவத்தை பொறுத்தளவுல ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட். அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல போதை இன்வால்வ் ஆயிருக்கு. போதையில இருந்தாருன்றாங்க. எந்த மாதிரியான போதைன்றது எக்ஸாக்டா நிறைய மீடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. போதை பொருட்கள் எடுத்தாரா, இல்லாட்டி மதுபானங்கள் குடித்ததால வந்த போதையா? எப்பவும் நீங்க நியூஸை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா போதை ஆசாமின்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த எக்ஸாக்டான போதைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அது ரொம்ப கவனமா மீடியா மேனேஜ்மெண்ட் அங்க நடக்குது. ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்லாம் அங்க நடக்குது. இங்கேயும் போதை இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ மதுபானங்களோ இல்லாட்டி போதை பொருட்களோ அவர் எடுத்திருக்கலாம்ன்றாங்க. அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு யங்ஸ்டர் 20 வயசா இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு செய்யறதுக்கு வேற எதுவும் உருப்படியான வேலை இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு பர்பஸ் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டான்ல. ஒருத்தனுக்கு ஒரு பர்பஸே இல்லை, லைஃப்ல செய்யறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு எய்ம் இல்லை, ஆம்பிஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு டைரக்ஷனே இல்லாத ஒருத்தனா இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத வேலைகளை பார்க்கறது, உள்ள நிறைய ஃபர்ஸ்ட்ரேஷனும் இருக்கும், தோல்விகள் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் வரும்போது ரிஜெக்ஷனை உள்வாங்கிக்க முடியல, டேய் நீ வேண்டாண்டா அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம். ரிஜெக்ஷன்ன்றது சாதாரண ஒரு விஷயம்.
அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியல. உடனே இந்த மாதிரி அக்ரெசிவா இப்படி எதையாவது பைத்தியகார்த்தனமான வேலைகளில் ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரியான சூழல் ஏன் இருக்கு? ஏன் நம்மளால ரிஜெக்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த பையன் எக்ஸ்ட்ரீமா போயிட்டான். ஆனா நேச்சுரலாவே ஆண்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ரிஜெக்ஷனை நிறைய நேரங்களில் ஏற்றுக்க முடியாது. பெண்களுக்கும் அது இருக்கும். அவங்க கோவத்தை மேபி வேற மாதிரி காட்டுவாங்களா இருக்கும், இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு சொசைட்டியா நம்மளால ஏன் ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மதுபானங்களோட புழக்கம், அப்புறம் கல்ச்சரலாகவும் நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மாதிரி ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. இது எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை நடந்தாலும் பின்னாடி மதுபானங்கள் இருக்கு. மதுபானங்களை விற்கிறது அரசு. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு இருக்கு, அரசுக்கு தொடர்பு இருக்கு. கோயம்புத்தூர்லயும் நம்ம பார்க்கிறோம். எங்க பிரச்சனை வந்தாலும் மதுபானங்கள் அங்க இன்வால்வ்டா இருக்கு. அதை விற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசே விற்கிறாங்க. ஸோ அப்ப அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு வகையில அதோட ஒரு பார்ட்டா மாறிடுறீங்க. ஸோ இதை நம்ம சரி பண்ணணும். நம்மளோட சொசைட்டியை அழிச்சுக்கிட்டு இருக்கு. 60-70 வயசு வாழ வேண்டிய ஒருத்தன் 40 வயசுல சாகுறான். அதே மாதிரி நல்லா படிச்சு முன்னேறி வர வேண்டிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மதுபானங்களை குடிச்சு மூளை குழம்பி சுத்திட்டு இருக்காங்க, கிரிமினல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஒரு சொசைட்டியா இதுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் நம்ம கண்டிப்பா எடுத்தாங்க. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை எடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, மதுபானங்களை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இப்ப விசிகே கூட பாத்தீங்கன்னா பூர்ண மது ஒழிப்பு அது இதுன்னு அப்பப்ப பேசுவாங்க. வேற நிறைய கட்சிகளும் பேசியிருக்காங்க. நம்ம அவங்கள மட்டும் சிங்கிள் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. மது அப்படின்ற ஒரு இஷ்யூ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கிறான்னாலே அரசியல் தான் பண்றான். அதை தாண்டி வேற எதுவும் பண்றது இல்லை. இவ்வளவு நாளா அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால இதை தாண்டி சாலிடான ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும். மதுபானங்கள்ல அரசு விற்கக்கூடாது, அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அரசே அந்த வேலையை பண்றது கரெக்ட் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம யங் ஜென்ரேஷனை ஃபுல்லா அழிச்சிட்டு இருக்காது. ஏகப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. நம்மளோட சேவிங்ஸை ஃபுல்லா காலி பண்ணுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொசைட்டில ஒரு பெரிய கேயாஸை கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு இங்கேயும் பார்த்தோம்னா மதுபானங்கள் இன்வால்வ். அது போக செகண்ட் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய பர்பஸும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நல்லா படிக்கிறாங்க, எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்குறோம், பயங்கர எஜுகேஷன்ல நம்ம முன்னிலையில் இருக்கோன்றோம். காலேஜில் படிக்கிறாங்க, நல்லா படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் அது இதுன்னு படிக்கிறாங்க, எம்ஏன்னு படிக்கிறாங்க. கடைசியில் பெரிய வேலை இல்லை அவங்களுக்குலாம். எல்லாம் டெலிவரி பாய்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள நிறைய ஃபர்ஸ்ட்ரேஷன் இருக்கும், கோபம் இருக்கும். ஒரு யங்ஸ்டருக்கு கோபமும் ஃபர்ஸ்ட்ரேஷனும் இருக்கும்போது அவன் மதுபானங்களை நோக்கி போவான், தேவையில்லாத ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவான், இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு பர்பஸ் இல்லைன்னு நான் பார்க்குறேன். நிறைய எஜுகேஷன் கொடுக்குறீங்க, டிகிரி கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு பெருசா யூஸ் இல்லாம இருக்கு. ஸ்கில் இல்லை, தேவையான ஸ்கில் இல்லை. பேருக்கு ஒரு டிகிரி ஒரு பேப்பரை கொடுக்குறீங்க, அதனால அவனுக்கு சொசைட்டில ஒன்றும் பயன் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எஜுகேஷனை ஒரு கமாடிட்டியா மாத்தி மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறீங்க. பேரண்ட்ஸை பொறுத்தளவுல ஐயோ எஜுகேஷன் ரொம்ப அவசியம், நம்ம கண்டிப்பா நல்லா படிக்க வைக்கணுன்றதுல படிக்க வைக்கிறாங்க, அது கரெக்ட் தான். ஆனா நீங்க அவங்க கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான எஜுகேஷனை டெலிவர் பண்றது கிடையாது. ஒரு மாணவனை வந்து ஒரு ஸ்கில்டோட வெளியே அனுப்புறது இல்லை. ஆமா, அதே மாதிரி நீங்க நல்ல நல்ல ஐடி கம்பெனிஸ் இங்க கொண்டு வரல, நீங்க நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரேன், ஹுண்டாய் கொண்டு வரேன், ஃபாக்ஸ்கான் கொண்டு வரேன், அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ரைட்டு. மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் அதை தாண்டி நீங்க ஐடி செக்டரையும் இங்க பெருசா க்ரோ பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஏன் பெங்களூர் மாதிரி நம்ம சென்னையை க்ரோ பண்ணல? அதுல இருக்க ஒரு பாதி growth இங்க வந்திருக்கணும்ல. ஐடி செக்டர் அந்த மாதிரி நம்மளும் இங்க க்ரோ பண்ணிருக்கணும்ல. அந்த விஷயத்தை ஏன் பண்ண? நீங்க பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம கூட சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி ஹைதராபாத், பெங்களூர்ல தான் இருக்காங்க, சவுத் இந்தியாவை பொறுத்தளவுல. ஏன் பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இங்க இல்ல? மோஸ்ட் ஆஃப் த பிக் ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் வெளியில இருக்காங்க? ஸோ அவங்க எல்லாம் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி டெஸ்பரேட்டா இருக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆயிருக்கும். ஒன்ஸ் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சானாலே பாசிட்டிவான ஒரு மைண்ட் வர ஆரம்பிச்சிடும். பிசினஸ்ல தான் சொல்லுவாங்க, பணம் வர ஆரம்பிச்சாதான் நீ ஒரு பாசிட்டிவான மைண்டே உனக்கு வர ஆரம்பிக்கும். பணம் வரலனாலே நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருப்ப. கண்டிப்பா ஒருத்தவனுக்கு ஒரு ஹோப் தெரிஞ்சிடணும், அங்க போயிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஹோப் தெரிஞ்சா அவன் போயிட்டே இருந்துருவாங்க. கரெக்ட். அவனுக்கு அந்த ஹோப்பே தெரியாம அவனுக்கு இருட்டாவே இருக்கு சுத்தி அப்படின்னா கஷ்டம். அப்புறம் அவன் டிஸ்ட்ரப்டிவான விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பான். சிலவன் பொலிட்டிக்கலா போக ஆரம்பிப்பான், சிலவன் அவனையே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான், சிலவன் ஃபேமிலிக்குள்ள தகராறு பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு growth இருக்கு அப்படின்னு காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வேகமா ஓடுவான். நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை 50 எப்படி ஆக்கலாம், 1 எப்படி ஆக்கலாம் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன், ஓட ஆரம்பிப்பேன்.
ஆனா எனக்கு எடுத்ததுல இருந்து எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை, எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னா நான் நெகட்டிவா தான் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதனால இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம சொசைட்டியும் ஒரு ஒரு காரணம் தான். எப்பவுமே ஒரு சொசைட்டில கிரைம் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகுதுன்னா அந்த சொசைட்டில பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்குன்னு அர்த்தம். இந்த ட்ரக் அடிக்ஷன், கிரைம் இதெல்லாம் அதிகமாகுதுன்னா அந்த சொசைட்டில வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அந்த சொசைட்டியே ஒரு அழுகுன நிலையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நான் இதை மட்டும் சொல்ல, சும்மா நீங்க ரோட்ல போது நிறைய சண்டைகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்க எங்க முட்டிக்கிட்டே இருக்காங்க, பயங்கர கோவம் நிறைய இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா, சும்மா நான் வண்டியில வரும்போது பார்த்தா என்ன இடிச்சிட்டான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்குது, வேற ஏதாவது பிரச்சனைகளை அடிச்சுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நீ அப்படி விட்ட வண்டியை நீ இப்படி விட்டன்னுலாம் பேசிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த ரோடே ஃபுல்லா டிராபிக்கா இருக்கும். நீங்க நல்ல ஒரு பெரிய ரோட்ஸ் இருந்தா அந்த பிரச்சனையே வராது. சின்ன ரோடா இருக்கும், அங்கங்க பள்ளமா இருக்கும், இங்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடுவாங்க, அதுல ஓட்டிட்டு போவாங்க, இதுல நீ தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அடிச்சுட்டு இருப்போம். நம்ம பார்த்தோம்னா சின்ன பிரச்சனையை போட்டு முட்டிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் லார்ஜ் ஸ்கேல்ல ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணோம்னா இந்த சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது, நம்ம ஸ்மூத்தான ஒரு சொசைட்டியை ரன் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க அதுக்கான சூழலே இல்லை. பவர்ன்றது பார்த்தோன்னா ஒரு சின்ன குரூப் கையில கன்சாலிடேட் ஆகிருக்கு பவர். அப்ப பவர் வழியாக வரக்கூடிய லாபமும் அங்கதான் கன்சாலிடேட் ஆகும். கீழே எதுவும் வரது கிடையாது. கீழே கடந்து முட்டி மோதி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஜென்ரேஷன் அப்படியே தொலைஞ்சு போகுது, அவங்களுக்கு பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அப்படியே காணாம போயிடுறாங்க. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே நம்ம சொசைட்டிக்கு இல்லை அன்பார்ச்சுனேட்லி. ஃபெயிலியர்னாலே தப்பு. ஒரு பெண் உங்களை ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அது பெரிய அவமானம். அப்படி கிடையாது. நம்ம தோக்குறதுன்றது அது தப்பு கிடையாது, மோசமான விஷயம் கிடையாது. தோக்குறது பாசிட்டிவான விஷயம். ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே என் பையன் தோத்துறக்கூடாது, என் பையன் ஜெயிக்கணும், நீ பிசினஸ் ஆரம்பிக்காத தோத்துருவ, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போ அப்ப நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்ப. ஸோ எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் எடுக்காமலேயே நம்ம அந்த தோல்வின்றத ஒரு நெகட்டிவாவே பாக்குறோம். ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாது, நீ தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன, சோ வாட், தோத்தா என்ன, தோத்து நீ கத்துக்க. அதே மாதிரிதான் அப்படி நீங்க எல்லா இடத்துலையும் தோத்து தோத்து கத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரியான தோல்வியும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு பெண் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அடுத்து என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு போகலாம். உலகத்துல என்ன பெண்களால அடுத்த விஷயத்த நம்ம ரிலாக்ஸ்டா பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இப்போ அவன் போகும்போதே ஃபர்ஸ்ட்ரேஷன்ல இருக்கான், அதனாலதான் குடிச்சுக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுது, அதையும் அவனால ஏத்துக்க முடியல. ஸோ கம்ப்ளீட்டா மெஸ்ட் அப் மைண்ட் அவனுக்கு இருக்கு. ஸோ அதனால இப்போ நான் ஒரு வீடியோ நல்லா பார்த்தேன், அதுல ஒருத்தர் சொல்றாரு, என் குழந்தைகள் தோக்கும் போது நான் சந்தோஷப்படுவேன் சின்ன வயசுல அப்படின்றாரு. ஏன்னா தோக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ண தெரியும், அதை மீறி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ சின்ன வயசுலயே தோல்விகள் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி அதை மீறி அவங்க வரும்போது வயசாகும் போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸா இருப்பாங்க, இன்டர்னலா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தோல்விகளே இல்லாம வயசாகி வரும்போது அவங்களுக்கு படாலும் தோல்வி வரும்போது ஃபேஸ் பண்ண முடியாது. என் கூட படிச்ச சில பசங்கள் நான் பார்த்துருக்கேன், நல்லா காலேஜ்ல நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க, ஆனா வெளியே வந்தோடனே அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அவங்க காலேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இதுதான் லைஃப் போல, நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியாச்சுன்னா லைஃப்லயும் நம்ம ஜெயிச்சிடலாம் நினைச்சு அந்த கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. ஒன்ஸ் வெளியே 2 ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுறாங்க. நம்ம கனவு எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி இங்க இல்லையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க ஸ்டார்டிங்லேயே சில ஃபெயிலியர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல அப்படியே ஒதுங்கிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட், இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த பையன் பண்ணதெல்லாம் பாருங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணுல அந்த பெண் அவங்கள போய் கத்தியால குத்தி கொண்டிருக்கான். 20 வயசு பையனுக்கு மது ஆக்சஸ் இருக்கு, போதைப் பொருட்களுக்கு ஆக்சஸ் இருக்கு, இந்த மாதிரி கத்திக்கு ஆக்சஸ் இருக்கு, கொலை பண்றதுக்கான திமிரும் இருக்கு. அப்ப சொசைட்டி எங்க இருக்குன்னு பாருங்க, நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.